ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 5 வேணும்னா இப்போ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரீவொர்க் ஆம்பிள் பேர். பழைய ஆம்பு பிரித்து ரீவொர்க்காக நம்ம புதுசில் வச்சு பண்ணது. ஃப்ரண்ட் பேனல் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தான் அக்ரிலிக் பேனலில் போட்டுக்கிறோம். கஸ்டமர் நீடு தான், இது கஸ்டமர் தான் சாய்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பேர் வரும். இது வந்து பழைய ஆம்பிள்லேருந்து பிரித்து புது ஆம்பிள் பேரை நம்ம ரீசர்வீஸ் பண்ணிக்கிறோம். அந்த மெட்டல் நாப்லாம் வந்து கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாரி போட்டது. இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஸ்டிஏஸே யூஸ் பண்ணிருப்போம். அதிலேருந்து ஐசி எல்லாமே அதிலேருந்து தான். எதுவுமே நம்ம புதுசாக போடலை. ஐசி அந்த டென்ஸ்ட் எல்லாம் அதிலேருந்து தான். ஒரு சில ப்ரீ போர்டு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து எடுத்துருப்போம். பிடி போர்டு நம்ம பிடி போர்டு வச்சுருப்போம். இதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த ட்ரிபிளு சில்னஸ்ஸு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இல்லாத ஓடும். அந்த அம்மிங்கு ஜாரிங்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஓடும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கெய்னர் ஒன்று வச்சுருப்போம். அந்த கெய்னர் இருக்குதுன்னு எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். வியூ மீட்டருக்காக அந்த கெய்னர் நம்ம வச்சுருப்போம். நல்லாயிருக்கும், நல்லா தெளிவாகவே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா 5 ஆம்ப்ஸு 24 வோல்ட்டு. அதுக்கப்புறம் லைட்டிங்குன்னு பார்த்திங்கன்னா 12 2 ஆம்ப்ஸ் ஒன்று போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்லாம் பிளிங்காக தான் இருக்கும். தனியாக கொடுக்குறதால அந்த அம்மிங் ஜாரிங் எது இல்லாத இருக்கும். எஸ்டிஏசி ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதெல்லாம் பழைய எஸ்டிஏசி. அதிலேருந்து புது எஸ்டிஏசியில் பழைய எஸ்டிஏசி. சபுக்கு பார்த்திங்கன்னா 2 ஃபிட்டு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சன் கம்பெனியில் வச்சுருப்போம். அது ஒன்று தான் இருக்கும். நம்ம ரிலே மட்டும் பேரல் பண்ணியிருப்போம் நம்ம நீட்டுக்கு ஏற்ற மாரி. ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்டாங்க, எனக்கு பரவாயில்ல இதேமாரி பண்ணி கொடுன்ட்டாங்க. ஸோ அதுமாரி வந்து நீட்டாக ரிலே வச்சு பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பழைய எஸ்டிஏசிங்கிறதுனால கிளாரிட்டியெல்லாம் சொல்லவே தேவையில்ல, பக்காவாக இருக்கும். 10 இன்ச் யூஸ் பண்ணுறாரு. அந்த 10 இன்ச் ஸ்பீக்கரில் வேறு லெவல் கிளாரிட்டியாக இருக்குது. சவுண்டு போதுமான அளவு உங்களுக்கு இருக்கும். அதோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். எஸ்டிஏசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் பாட்டு மாரி அது எதுலேயுமே வராது. அது சூப்பராக இருக்கும். எஸ்டிஏசி மட்டும் கரெக்டாக ஒரிஜினல் ஐஸே இருந்தால் பாட்டு அது சூப்பராக இருக்கும். அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பனானா சைட்டு யூஸ் பண்ணிருப்போம். கஸ்டமர் வந்து நீங்கள் இதே வேணும்னு கேட்டார், அதனால் யூஸ் பண்ணிருப்போம். அடுத்து கம்ப்யூட்டர் ஏசி கார்டு யூஸ் பண்ணிருப்போம். ப்ளக் இன் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஆம்பை எடுத்துக்கிற மாரி. வேறு இதில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக இது எடிட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு டைம் இருக்கிறதில்ல இப்போலாம். ஒரு ஆம்பு அதிகமாக ஆர்டர் வர்றதுனால எதுவுமே வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம வீடியோ எடுக்கிற அளவுக்கு பேசி வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் பற்றதில்ல. அதனால் ஃப்ரீ டைம் தான் எடிட் பண்ணி நம்ம போடுவோம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் இந்த ஆம்பை நம்ம வேலை செஞ்சு. ஸோ இப்போ தான் நமக்கு டைமே கிடச்சி இப்போ தான் ஒரு வீடியோவை நான் எடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எஸ்டிஏசி பார்த்திங்கன்னா 4192 என்ன நம்பர்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஐசி சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து 4392, இது வந்து 4142 என்னமோ வந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த கேட்குறதுக்கு தெளிவு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் 5 ஆம்ப்ஸ் 20 வோல்ட் தான். ஆனால் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 12 வோல்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக பவர் சப்ளை போட்டு கொடுத்துருப்போம். ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு அம்மி வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த லைட்டிங் மட்டும் நம்ம சுவிட்சு தனியாக கொடுத்துருப்போம். கஸ்டமரு தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கிற மாரியும் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கிற மாரியும் கேட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம சுவிட்சு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து எதுக்கு ஓடுதுன்னா ஒரு தறிப்பட்டறையாக கேட்டாங்க. இது வந்து இப்போ ஒரு தறிப்பட்டறையில் தான் போடுறாங்க. போட்டு பார்த்துட்டு கஸ்டமர் ரிவ்யூ சொல்லிட்டார், நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சின்னதாக சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.